அப்படியே கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்வோம். Thank you Lord, thank you Lord. A major கொடுங்க. Thank you Holy Spirit. அப்படியே வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டோடைய பிரசன்னத்தை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை பார்த்து, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஷபரகதலரபோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா ரகவா அல்பராஷகதோ. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we worship you, Holy Spirit. Hallelujah. Hosanna. உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர். Hallelujah. ரம்ஹலரஹஷேகதோ. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? பாதாளம் பாதாளம் வென்றவரே we worship you. உம்மை கர்கலரா கர்கரே. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அழைக்கப்பட்ட ஊழியர்களா சேர்ந்து சொல்றோம், யா நீர் பாதாளத்தை வென்றவர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya சந்தரமரோ ஹalleluya ஓசன் ரேகமமரஹஷேகதோ ஹalleluya ஓசன்னா. We worship you Lord, we worship you, we worship you, we worship you Lord. Hallelujah Hosanna. Ramaro ashlare dara deraba rebelene durama duralane. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. சலோமா அகிலத்தை
Larabashe Durabaragada Derama ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. Oh, we worship you, Lord. Hallelujah. உயிர் தெழுந்தவரை ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. Hosanna. Hallelujah. Rehabadalara. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹோசனா அல்லேலூயா ஹோசனா. இன்னொரு முறை எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. ரஹஷேந்தரபா Riglaraba Shaba Marehadara Remabo Nagadala. Hallelujah Hosanna. Hallelujah 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 Hallelujah, 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 நீங்க மாத்திரம் சொல்லுங்க. Wonderful, wonderful Lord. கடைசியா ஒரு முறை மியூசிக் இல்லாம இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம். ஓ we worship you. 1000-10,000 தூதர்களோடு சேர்ந்து பலரமே ரகபா ஹalleluya அரமமல ரகதலரபா ஷேதலரபா. Oh, we worship you, Holy Spirit. We worship you. உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதுக்கா நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். சகல துதி கனம் மகிமை யாவையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரும். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஐ தேங்க் காட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்கள் ஊழியர்கள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஊழியர்கள் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது சந்தோஷம்.
நான் நினைக்கிறேன் முதல் முறையாக நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளையெல்லாம் அவர் பார்த்துட்டார் ஏற்கனவே. அவர் தான் நம்மளை பார்க்கணும், பார்த்துட்டார். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலே கர்த்தர் பார்த்தார். பார்த்தவர் தெரிந்து கொண்டார். அவருடைய கனமான ஊழியத்துக்கு நம்மை அழைத்தார். நம்மகிட்ட தகுதி இருக்கிறதுனால இல்லை, தகுதி இருந்ததுனால அவர் அழைக்கலை, அழைச்சதுனால தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதி இருந்ததுனால அழைக்கலை, அழைச்சதுனால நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அழைக்கப்பட்டால் ரொம்ப சீரியஸான விஷயம். அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சீரியஸ். நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது. மற்றவங்க வாழ்கிற மாதிரி நம்ம வாழ முடியாது. ஏனென்றால் அவருடைய அழைப்பு கனமுள்ளது. அந்த அழைப்புக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அழைப்பு உலகத்திலிருந்து, பூமியிலிருந்து வரலை, வானத்திலிருந்து வந்திருக்கிறது, பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. மற்ற விசுவாசிகள் வேற, நீங்கள் வேற. பரலோகம் உங்களை ரொம்ப சீரியஸாய் பார்க்கிறது என்பதை மனதிலே ஆழமாய் பதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். வாழ்க்கை ரொம்ப சீரியஸானது, ஊழியம் ரொம்ப சீரியஸானது. இட்ஸ் வெரி சீரியஸ். வருத்தமான உண்மை என்னவென்றால் அநேக ஊழியக்காரர்கள் அதை சீரியஸாக பார்க்க வேண்டிய அளவு பார்க்கவில்லை. அதை கர்த்தர் எவ்வளவு சீரியஸாக பார்க்குறாரோ அந்த அளவு சீரியஸாக ஊழியர்கள் அதை பார்க்கலை. வேதனையான விஷயம். இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. அவர் பார்க்கிற விதமாய் பார்க்கும்படி அழைக்கப்பட்ட பவுல் சொல்லுகிறார், நான் என் பிராணனை அருமையாக எண்ணேன். ஊழியத்துக்கு வந்துட்டா உயிரை பெருசா நினைக்கப்படாது. உயிரை விட அழைப்பு மேலானது. வழங்குதா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வந்துட்டா உயிரை பெருசா நினைக்கக்கூடாது. உயிரை பெருசா நினைச்சா ஊழியத்துக்கு வரப்படாது. ரெண்டுல ஏதாவது ஒன்று. அப்படிதான் சொல்றார், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். இதுதான் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் விருப்பமாய் இருக்க வேண்டும். என்ன விருப்பம்? ரெண்டு விருப்பம். ஒன்று, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். ரெண்டாவது, நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். இந்த ஊழியம் நம்ம சாதிச்சு சம்பாதிச்ச ஊழியம் இல்லை, நம்ம அட்டைன் பண்ண ஊழியம் இல்லை, ரிசீவ் பண்ண ஊழியம். வழங்குதா உங்களுக்கு? we receive it, we don't deserve it, but we received it. ஏன்னு தெரியல, ஏன் நம்மளை அழைச்சாருன்னு தெரியல. நம்மளை விட படித்தவர்கள், நம்மை விட புத்திசாலிகள், நம்மை விட திறமசாலிகள், நம்மை விட ஞானிகள் லட்சம் பேர் வெளியே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். வேணும்னே பார்த்து இப்படியே சூஸ் பண்ணுறார். பைபிள் அப்படித்தான் இருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. வேணும்னே சூஸ் பண்ணுறார். ஐ டோன்ட் நோ வை.
என்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று தான் எனக்கு பதிலாக தெரியுது. என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. வேற எதுவுமே கிடையாது, நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிறதுக்கு, சொல்றதுக்கு, பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. டோட்டலி நம்ம ஜீரோ. அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லை. எப்பொழுதும் கர்த்தர்கிட்ட இந்த ஒரு மனநிலையை, மனப்பான்மையை காத்துக்கொள்ள வேண்டும். நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். எல்லாரும் சொல்லுங்க, எதை முடிக்கணுமா? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையை முடிக்கிறது வேற, ஓட்டத்தை முடிக்கிறது வேற. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் மரிக்கும் பொழுது வாழ்க்கையை முடிக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஓட்டத்தை முடிக்கிறோம். வாழ்க்கையை முடிக்கிறவர்கள் எப்படினாலும் வாழலாம். ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் எப்படினாலும் ஓட முடியாது. ஓட முடியாது. ஓட்ட பாதையை கூட நீங்க தீர்மானிக்க முடியாது. Do you know that? ஓட வேண்டிய ஓட்டப்பாதையை கூட நம்ம தீர்மானிக்க முடியாது. ஓட்டப்பாதையை கூட ஜட்ஜஸ் தான் தீர்மானிப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற பாதையில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அடியனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக் தான் பிரதர் பிடிக்கும், டிஸ்குவாலிஃபைடு. உனக்கு செகண்ட் ட்ராக்னா செகண்டில் தான் ஓடணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு தேர்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, எனக்கு எது நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, நம்ம நியமிக்கிறது இல்லை. நாமளாம் நியமிச்சு இந்த ஊழியத்தில் ஓட முடியாது. ஃபர்கெட் இட். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அதைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் பதிக்கும்படி விரும்புகிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, வாசிங்க எபிரேயர் 12:1. நாமே நியமித்துக் கொண்ட ஓட்டத்தில் நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா திருத்திடுங்க. நாமே நியமித்துக் கொண்ட இல்லை, அநேகர் அப்படி நியமித்துக் கொண்டார்கள். ஓட முடியாமல் விழுந்து விட்டார்கள். ஓட முடியாது. இந்த ஊழியம் என்பது ரொம்ப சீரியஸ். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சீரியஸ், சீரியஸ், வெரி வெரி சீரியஸ். நம்ம இஷ்டத்துக்கு இதில் பிரயாணம் பண்ண முடியாது. நாமே நியமித்து கொண்ட ஓட்டம் அல்ல, நமக்கு சொல்லுங்க, நமக்கு நமக்கு நியமிக்க போகிற இல்லை, இனிமேல் நியமிக்கிறது போகிறது இல்லை. ஐயோ ஜெபராஜ் பிறந்துட்டாரு, ஐயோ கேப்ரியலே வாப்பா ஏதாவது ஒரு பாதையை போடுப்பா. இல்லை 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 இல்லை, நியமித்திருக்கிற. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் தெரியுமா?
நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய, நீங்கள் ஓட வேண்டிய, நீங்கள் பணி செய்து முடிக்க வேண்டிய ஒரு திட்டத்தை உங்களுக்கென்று கர்த்தர் போட்டு உங்களை அந்த திட்டத்திலே ஓடும்படி தான் அழைத்திருக்கிறார். Everyone has a plan. God has a plan for each and every one of us. யாருமே ஏதோ சும்மா ஏதோ வந்துட்டேன் பிரதர், தெரியாமல் வந்துட்டேன், இல்லை 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 இல்லை. கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த ஓட்டத்தை, அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் உங்களை இந்த உலகத்தை விட்டே போக விடுவார் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அந்த பொறுப்போடு வாழ வேண்டியது மிக மிக அவசியம். என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நானா போட்டுக்கிட்டு, நானா யோசித்துக்கிட்டு, நானா பிளான் பண்ணி போறது இல்லை. ஊழியம் என்பது மனிதனுடைய மூளையில் தோன்றினது அல்ல. ஊழியம் என்பது தேவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றியது. இது நாமே நியமித்துக் கொண்டு ஓடுறதில்லை, நமக்கு நியமித்திருக்கிற, நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையில், நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பின்னணி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எது இருக்குதோ இல்லையோ, நான் சொல்றேன், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் உங்களுக்கென்று அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தில் வண்டியை ஓட்டுறதுக்கு இல்லை, நம்ம வாழ்க்கையை அப்படி செட்டில் பண்ணிட்டு ஓடுறதுக்கு இல்லை. தேவ திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். யோவான் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தான். இந்த காலையிலே கர்த்தர் சொல்றாரு, ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தான் நான் உன்னையும் அழைச்சிருக்கிறேன். ஆகவே இங்கே கர்த்தர் சொல்றாரு, நியமிக்க போகிற ஓட்டம் அல்ல, நியமித்து இருக்கிற ஓட்டம். அப்படின்னா துல்லியமாக கரெக்டாக சொல்லணும்னா, நமக்காக ஆண்டவர் திட்டத்தை போடலை, நமக்காக ஆண்டவர் திட்டத்தை போடலை, திட்டத்துக்காகத்தான் நம்மளை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்காக திட்டம் அல்ல, திட்டத்துக்காகத்தான் நாம. மறுபடி சொல்கிறேன், நமக்காக திட்டம் இல்லை, திட்டத்துக்காகத்தான் நாம. அதனால பாயிண்ட் என்னன்னா திட்டத்துக்காக நம்மை மாற்றுவார், நமக்காக திட்டத்தை மாற்ற மாட்டார். சீரியஸ். நமக்காக திட்டத்தை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். ஏன்னா நம்மளை பார்த்துட்டு, நம்முடைய படிப்பை பார்த்துட்டு, நம்முடைய திறமையை பார்த்துட்டு, நமக்கு இருக்கிற தாளந்தை பார்த்துட்டு அவர் நமக்கு திட்டத்தை போடலை. திட்டத்தை போட்டு வச்சுட்டு தான் நம்மளை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தார். எங்கேயோ போய் கொண்டிருந்த நம்மை தேடி பிடித்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், அழைத்தார். இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இது காரணம் என்னன்னா, நமக்காக ஒரு திட்டத்தை போடலை, திட்டத்துக்காகத்தான் நான் விளங்கணும். ஆகவே என்னைய திட்டத்துக்காக மாற்றிக்கொண்டே இருப்பார். எனக்காக திட்டத்தை அவர் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக திட்டத்தை மாற்ற மாட்டார், திட்டத்துக்காக என்னை மாற்றுவார். அவர் மாற்ற நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அதான் பாயிண்ட். மாறுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம தான் மாறணும், கர்த்தர் மாற மாட்டார். நிறைய பேர் எப்படியாவது கர்த்தரை மாற்றி போடணும்னு முயற்சி பண்ணுறாங்க உலகத்தில். எப்படியாவது கர்த்தரை மாற்ற போகிறேன் பிரதர், முழங்காலில் நின்று 3 நாள் வெறும் கடுங்காப்பியாக குடிச்சு கர்த்தரை எப்படியாவது மாற்ற போகிறேன்னு மதுரையில் ஒருத்தர் முழங்கால் நின்னார். நடந்தது.
முழங்கால் நின்று எப்படியாவது கர்த்தரை மாற்றணும். மாறவே மாட்டேங்கிறார். என்னை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறார். என் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறார். என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார். எப்படியாவது கர்த்தரை மாற்றணும்னு வெறும் கடுங்காப்பியாக குடிச்சு. என்ன காப்பி? கடுங்காப்பினா தெரியல உங்களுக்கு? பிளாக் காஃபி. ஏன்னா பால் ஊற்றினா கூட மாற மாட்டார் அவர். பாலே ஊற்றாமல் வெறும் கடுங்காப்பியாக குடிச்சு எப்படியாவது கர்த்தரை மாற்றணும்னு 3 நாள் படாத பாடுபட்டு கடுங்காப்பியாக குடிச்சு ஃபாஸ்டிங் இருந்து முடிகிற நேரம் கர்த்தர் மெதுவாக வந்து காதில் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். கடுங்காப்பி குடிச்சு நீ மாறிக்கோ, உபவாசம் இருந்து நீ மாறு, ஜெபம் பண்ணி நீ மாறு, இந்த வார்த்தையை தியானித்து நீ மாறு. மாற வேண்டியவர்கள் நாம், மாற வேண்டியவர் கர்த்தர் அல்ல. கர்த்தரும் மாற மாட்டார். அவர் போட்ட திட்டத்தையும் அவர் மாற்ற மாட்டார். மாற்றவே மாட்டார். நான் சொல்றேன், இதுவரைக்கும் மாற்றவில்லை. ஒருவேளை திட்டம் நிறைவேற்றா நிறைவேறலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குன்னு போட்ட திட்டம் இன்னும் மாறவே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது என்பதை இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். இப்போ கர்த்தர்ட்ட நம்மை தாழ்த்தி, வார்த்தைக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி, கல்வாரிக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி, என்னை மாற்றும் ஆண்டவரே, என் எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரே, நான் மாற வேண்டியது நிறைய இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கிறது, என்னிடத்திலே மாற வேண்டிய எண்ணங்கள், சிந்தைகள், கருத்துகள், ஆட்டிடியூட்ஸ், பழக்க வழக்கங்கள் ஏராளம் இருக்கிறது. மாற்றிக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றும். இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் வந்துட்டார்னா சரியான இடத்துக்கு வந்துட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சரியான இடத்துக்கு வந்துட்டார், சரியான இடத்துக்கு வந்துட்டார். கர்த்தர் சொல்றார், நான் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என் திட்டத்தை இல்லை, உன்னை ஒரு களிமண் போல என் கையில் ஒப்பு கொடுத்துட்டேனா, ஐ வில் சேஞ்ச் யூ, ஐ வில் சேஞ்ச் யூ. மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன், திட்டத்துக்கு இல்லை. நானும் மாற மாட்டேன், திட்டமும் மாறாது. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம், ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம், அனாதி தீர்மானத்தின்படி. அது ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, ஆபிரகாம் இந்த உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயே ஆபிரகாமை குறித்து உன்னதமான திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அது என்ன திட்டம்? ஆபிரகாமுக்கு அவனுடைய 99 100வது வயதில் ஒரு குமாரன் பிறக்கணும், அந்த ஈசாக்கு பிறக்கணும், அந்த ஈசாக்குக்குள்ளே இருந்து ஒரு பெரிய சந்ததி வரணும். ஒரு பெரிய திட்டத்தை போட்டு கர்த்தர் அவனை அழைச்சா. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். நீங்கள் வேதத்தை வேதத்தை ஆதியாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அவனை போல அவிசுவாசத்தில் பெரிய ஆள் யாரும் கிடையாது. வாஸ்து பாருங்க. ஐயா, நாள் ஆக 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 மைண்டு மாறுது, எண்ணங்கள் மாறுது, குழப்பம் வருது. நடக்குமோ நடக்காதோ, வாக்கு பண்ணிட்டார், வருஷம் ஆயிட்டே போதே, காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குதே, நடக்குமோ நடக்காதோ. அதனால ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, கர்த்தர்கிட்ட வந்து இவர் ஒரு பிளானை கொடுத்தார். பிளான் ஏ. பிளான் என்னது? எலியேசர். ஆண்டவரே, ஒரு டீல் பண்ணிக்கிறோம், நம்ம தானே, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏதோ நீங்கள் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க, நாள் கடந்து போகுது, பரவாயில்ல, நடக்கிற மாதிரி தெரியல, விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் சொன்னாரு, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பான். 20 வருஷம் அல்ல, 25 வருஷம் அல்ல, 250 வருஷம் ஆனாலும் ஈசாக்குனா ஈசாக்கு தான். நான் கர்த்தர், மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்னை மாற்ற பிரயாசப்படாத ஆபிரகாமே, உன்னை மாற்ற பிரயாசப்படு. உன் விசுவாசத்தை மாற்ற பிரயாசப்படு. உன் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வர நீ பிரயாசப்படு. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நான் ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறதுக்கு வரல, ஆண்டோடைய சத்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். Our God is a God who speaks. நம்ம ஒரு மரத்தையோ மண்ணையோ கல்லையோ ஆராய்த்து கொண்டிருக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை, மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் பேசுகிற தேவன்.
இன்றைக்கும் பேசுகிறார். இன்னைக்கு உங்களோட பேசுவார். இன்னைக்கு உங்களோட பேசுவார். எனக்கு தெரியும் ஆவியானவர் உங்களோட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆபிரகாமே, நீ தான் மாறணும், நான் மாற மாட்டேன். ஆண்டவரே, என்னால் விசுவாசிக்க முடியல. விசுவாசிக்க முடியலன்னா விசுவாசத்தை கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுப்பேனே அல்லாமல் என் திட்டத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன். உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை பிடிங்க எடுத்து விசுவாசத்தை உள்ள திணிப்பேனே இல்லாம திட்டத்தை நான் மாற்ற மாட்டேன். I will not change my plan. இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். என் பிளான் மாறல. அந்த பிளான் மாட்டேன், இது நடக்காதுப்பான்னு சொன்னோன்னே ஆபிரகாம் அதோட விட்டான்னு நினைக்கிறீங்க? பிளான் பி, பிளான் ஏ எலியேசர், பிளான் பி இது ஐயாவும் அம்மாவுமா சேர்ந்து போட்டது. புருஷனும் மனைவியுமா சேர்ந்து போட்டது. முதல் பிளான் ஆபிரகாம் தனியா போட்டது. ரெண்டாவது பிளான் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டது. நீ தனியா போடு, 2 பேர் சேர்ந்து போடு, 10 பேர் சேர்ந்து போடு, 50 பேர் சேர்ந்து போடு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எலியேசரும் கிடையாது, இஸ்மவேலும் கிடையாது. ஈசாக்குனா ஈசாக்கு தான். அந்த ஈசாக்குக்குள்ளதான் உன்னுடைய தரிசனம் துளிர்க்க போகிறது. பல வருஷத்துக்கு முன்னால் நான் உனக்கு கொடுத்த தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது நிறைவேறலன்னு சொன்ன உடனே உன்னுடைய மனம் அப்படியே தத்தளிக்கிறது, சஞ்சலப்படுகிறது. நடக்குமா, நடக்காதா, இதுதான் அவருடைய திட்டமா, இதுதான் அவருடைய தரிசனமான் 1008 கேள்வியோடு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஆத்மாவே, உங்களோடு தான் கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் நாட்கள் மாறலாம், காலங்கள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போகலாம். நான் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டம் மாத்திரம் மாறவே மாறாது. எத்தனை வருடம் ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும், என்னுடைய வாக்கு தத்தமும் என்னுடைய தரிசனமும் உனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டமும் it will never ever change. ஈசாக்குக்குள்ளதான் அந்த தரிசனம் துளிர்க்க போகிறது. ஈசாக்குனா ஈசாக்கு தான், ஈசாக்குனா ஈசாக்கு தான். எலியேசரும் கிடையாது, இஸ்மவேலும் கிடையாது, அந்த வேலும் கிடையாது, இந்த வேலும் கிடையாது, ஈசாக்கு மட்டுமே. இன்னொன்னு சொல்றேன், ஆபிரகாமுக்கு ஈசாக்கை குறித்து மட்டும்தான் தெரியும். என கர்த்தர் ஈசாக்கை குறித்து மட்டும்தான் ஆபிரகாமிடத்தில் பேசியிருந்தார். ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் அந்த ஈசாக்குக்குள்ளதான் ஒரு யாக்கோபு வரப்போகிறான். அந்த யாக்கோபுக்குள்ளதான் 12 கோத்திரம் வரப்போகிறது. அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் தான் ஒரு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்க போகிறார்கள். ஆபிரகாமோடு பேசும்போதே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்துட்டு தான் பேசினார் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். இன்னும் 10 வருஷம், 20 வருஷம், 100 வருஷம், 1000 வருஷம் கழிச்சு தேவன் நமக்கென்று கொடுத்த அந்த திட்டம், தேவன் நமக்கென்று கொடுத்த அந்த தரிசனம் எப்படிப்பட்ட விளைவுகளை, எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த உலகத்தில் உண்டாக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அதனால 1000 குழப்பம், 1000 எண்ணங்கள். கர்த்தர் சொல்றாரு, குழம்பிக்கிட்டு இருக்காத, நான் ஜீவனுள்ள தேவன், எனக்கு முழுவதுமா அர்ப்பணி, என்னை முழுவதுமா விசுவாசி. எத்தனை வருஷம் ஆனாலும் இறுக்கமா பற்றி பிடித்துக்கொள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கர்த்தர் சொல்றாரு, விசுவாசமே இல்லைனாலும் உனக்கு விசுவாசத்தை கொடுப்பேனே ஒழிய உனக்கென்று நான் வைத்த திட்டத்தை மாற்ற மாட்டேன், மாற்ற மாட்டேன். அதே தேவன்தான் ஆபிரகாமோடு பேசின அதே தேவன்தான், ஆபிரகாமை அழைத்த அதே தேவன்தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் மரித்து போனான், ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவன் இன்னும் மரிக்கவில்லை, இன்னும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதே ஆபிரகாமின் தேவன்,
அதே ஈசாக்கின் தேவன், அதே யாக்கோபின் தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆகவே இன்னும் ஒன்றும் நடக்கலையே, இன்னும் ஒன்றும் ஆகலையே, இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? காலங்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது, விசுவாசத்தில் எழும்ப வேண்டியது இருக்கிறது, அவிசுவாசம் பிடுங்கி எரிய வேண்டியது இருக்கிறது. விசுவாசத்தை வளர்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை இன்னும் அதிகமாக செலவழித்து கர்த்தாவை பேசும் அடியேன் கேட்கிறேன் 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 தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு என்னை பழக்கப்படுத்துங்க. ஆண்டவரே வசனத்தோடு என்னை பழக்கப்படுத்துங்க. எப்படியாவது உம்முடைய திட்டத்துக்கு நேராக என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு அர்ப்பணிச்சா மாற்றிக்கொண்டே இருக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மோசே குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. மோசே குறித்து என்ன திட்டம்? எகிப்தில் அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டம் மோசைக்கு தெரியுமா? தெரியும். எத்தனை வயசுல தெரியும் தெரியுமா? 40 வயசுலேயே தெரியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த திட்டத்தை ஐயா தன்னுடைய சுய பலத்தில் நிறைவேற்றுறதுக்கு இறங்கிட்டார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் சுய பலத்தில் செய்யலாம். ஊழியத்தை மாத்திரம் உங்கள் சுய அறிவில், சுய பலத்தில், மூளை அறிவில், கை திறமையில், ஆனால் அவர் அப்படி தான் இறங்கினார். இறங்கினுடைய விளைவு என்ன? இறங்கினுடைய விளைவு 40 வருஷம் எங்க வனாந்திரம். 40 வருஷம் வனாந்திரம். இப்போ இந்த 40 வருஷத்தில் வனாந்திரத்தில் வச்சு கர்த்தர் மோசையை எங்கெங்கே உரிக்கணுமோ அங்கெல்லாம் உரிச்சு எடுத்தார். ஹலோ, 40 வருஷம் கழித்து கர்த்தர் வந்து மோசைகிட்ட பேசினார். என்ன பேசினார்? எதை குறித்து பேசினார்? அதே தேவன், அதே மோசே, அதே திட்டம். அதே தேவன், அதே மோசே, அதே திட்டம். 40 வருஷம் ஆச்சே. கர்த்தர் மாற்றினாரா? திட்டத்தை மாற்றலை. ஆனால் யார் மாறிட்டா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சில மோசைகள் மாறுறதுக்கு 40 வருஷம் ஆனாலும் கர்த்தர் பொறுமையோடு இருந்து மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றது ஒரு நைட்டில் வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் இவனை மாற்றுறதுக்கு தான் எவ்வளோ நாள் ஆகி போச்சு? உரிக்கணும். இவன் 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 வந்து இவனுடைய மைண்ட் செட்டே வேற. நம்ம பாஷையில் சொல்லணும்னா மோசே தான் சகலகலா வல்லவன். ஹலோ, அப்படிதான் பைபிளில் இருக்கு. அப்படி இல்லை, சகல கலைகளிலும், அது நம்ம பாஷையில் சொன்னால் சகலகலா வல்லவன். பாடுவான், மியூசிக் போடுவான், வொர்ஷிப் நடத்துவான், பாட்டு எழுதுவான், பிரசங்கம் பண்ணுவான், தீர்க்க தரிசனம் சொல்லுவான், சுகமாக்குவான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இந்திய தேசத்தில் கர்த்தர் அழைக்கிறார். எல்லா திறமைகளையும் அள்ளி கொட்டி அழைக்கிறார். தப்பில்லை. ஆனால் திறமைகளை சார்ந்து ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது. திறமைகள் இருப்பது தவறல்ல. ஏன்னா திறமைகள் எல்லாம், தாளந்துகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தானே வருது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எப்பொழுதும் கண்ணு
அவர் மேல இருக்கணும். திறமை மேல போயிடக்கூடாது, தாளந்து மேல போயிடக்கூடாது. சுய பலத்துல சுய திறமையில போயிடுச்சு, கதை முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்லிட்டார், என்னாலே அல்லாமல் உங்களால் சில காரியங்கள் செய்ய முடியாது. சொல்லுங்க ஏதாவது. என்னாலே அல்லாமல் உங்களால் பல காரியங்கள் செய்ய முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னால மும்பை போயிருந்தோம் ஒரு ஊழியத்துக்காக. ஒரு 6-7 ஊழியர்கள் சேர்ந்து ஒரு டீமாக போயிருந்தோம். எங்களோட ஒரு மூத்த ஊழியர் வந்திருந்தார். ஸோ ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு ஃப்ளைட்டு அடுத்த நாள். அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு நாங்கள் கிளம்புனோம். அப்பொழுது எங்களோடு வந்து அந்த மூத்த ஊழியர் சொன்னார், நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னார். ஷாப்பிங். நாங்கள் சொன்னோம், சரி அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம கிளம்பலான்னு. கிளம்பும்போது அவர்கிட்ட சொன்னோம், பாஸ்டர் நாங்கள் ஷாப்பிங் கிளம்புறோம், நீங்கள் எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. எதுக்கு? அவர் ஷாப்பிங் போகிறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணார். 10 வருஷம் இருக்கும். அந்த ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலை. என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அவர் ஜெபம் பண்ணார், கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஷாப்பிங் போகிறாங்க ஆண்டவரே, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஷாப்பிங் கூட போக முடியாது ஆண்டவரே, நீங்கள் கூட போங்க. ஒரு கூட்டம் ஷாப்பிங் போகிறது கூட அவர் உதவியை தேடுது. ஒரு கூட்டம் அவர் இல்லாமல் ஊழியத்தையே முடிச்சிருது. உங்களை சொல்லலை, நான் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த ஜெர்மனி, இட்டலி, நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இவன் நிலை இப்படி தான் இருந்தது. நான் பார்த்துக்கிருவேன், நான் செஞ்சுக்கிருவேன், நாம் அடிச்சு அனுப்புனார், உரிக்கிறார். அது எங்கே போய் எங்கே விடுறாரு? மாமனார் வீட்டில் வச்சு உரிக்கிறார். சிலர் பிறந்த வீட்டில் உரிக்கப்படலைன்னா மாமனார் வீட்டில் தான் உரிப்பார். மாமனாரை வச்சு உரிக்கலாம், மாமியாரை வச்சு உரிக்கலாம், இல்லை மனைவியை வச்சு கூட உரிக்கலாம். மனைவி சரியில்லை, உரிக்கிறார். உரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. திடீர்னு கூப்பிடுறார், மாமனார் கூப்பிடுறார், மோசே இங்கே வாப்பா. என்ன மாமா? இந்த ஆட்டெல்லாம் போய் குளிப்பாட்டிட்டு வா, 10 ஆடு இருக்கு, குளிப்பாட்டிட்டு வா. இவன் என்னையவா சொன்னீங்க? நான் யார் தெரியுமா? ராஜாவுக்கு பேரன். அடுத்த சிங்காசனம் எனக்கு தான். எனக்கு எத்தனை டிகிரி இருக்கு தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் திறமை இருக்கு தெரியுமா? என்னைய ஆட்ட குளிப்பாட்ட சொன்னீங்களா? இப்படியெல்லாம் நினைக்கிறான், வாயை திறந்து சொல்லலை. ஏன்னா சொன்னான்னா அன்னைக்கு மத்தியானம் கிடைக்கிற கஞ்சியும் ஊறுகாயும் கிடைக்காது. அமைதியாக போய் ஆட்டை குளிப்பாட்டுறான். குளிப்பாட்டும் போது ராஜா பேரன் என்கிற எண்ணம் உரியுது. நிறைய படிச்ச ஆளு உரியுது, உரிச்சு எடுக்கிற. எப்பொழுதும் கர்த்தர்ட்ட சொல்லணும்,
உரிச்சு 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 இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டான் தெரியுமா? 40 வருஷம் கழிச்சு என்னை விட்டுருங்கன்றான். 40 வருஷத்துக்கு முன்னால நான் இல்லாமல் ஆள் இல்லைன்னவன் இப்போ என்ன சொல்கிறான்? கர்த்தர் சொன்னார், மகனே இந்த இடத்துக்கு நீ வரணும்னு தான் ஏன் 40 வருஷம் காத்திருந்தேன். கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்றத உணர்கிற வரை கர்த்தர் நம்மை உரிப்பார். சிலரோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். எப்பொழுதும் அடிக்கடி கர்த்தரை பார்த்து சொல்லணும், கர்த்தர்கிட்ட சொல்லணும், நீரன்றி என்னாலே பாரில் ஏதோ நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்ன கரை என்கிட்ட? என்ன கரை இருக்கு ஆண்டவரே? விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, என்கிட்ட என்ன கரை இருக்கு? என்ன கரை நீங்கணும்? விபச்சாரத்தை காட்டிலும் பெரிய கரை, வேசித்தனத்தை காட்டிலும் பெரிய கரை என்ன தெரியுமா? நீங்க இல்லாம நானே செய்ய முற்பட்டது, அவருடைய உதவி இல்லாம நானே செய்யணும்னு தீர்மானிச்சது. பெரிய கரை, பெரிய கரை. கர்த்தர்ட்ட திரும்ப திரும்ப கேட்கணும், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இப்போ 40 வருஷம் ஆச்சே, கர்த்தர் திட்டத்தை மாற்றினாரா? அதான் பாயிண்ட். 40 வருஷம் ஆச்சே, 40 வருஷம். ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 40 years. 40 years. கர்த்தர் மாறாதவர், அவருடைய திட்டம் மாறாதது. மோசேயே நீ மாறிக்கோ, மோசேயே நீ மாறிக்கோ. ஏன்னா உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற திட்டம் மகா பெரியது. பார்வோனுக்கு முன்னால் நீ தான் போய் நிற்கணும், வேற யாரையும் நான் நிற்க விட மாட்டேன், நீ தான் போய் நிற்கணும். பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிற அபிஷேகம் உன் தலைமையில தான் நான் கொடுத்துருக்கிறேன். வானத்திலிருந்து மன்னாவை இறக்குற அபிஷேகம் உன் தலைமையில தான் இருக்கிறது. கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொண்டு வருகிற அபிஷேகம் உன் தலைமையில தான் இருக்கிறது. செங்கடலை 2 பிளந்து 30 லட்சம் ஜனங்களையும் அதன் வழியா உலர்ந்த தரை வழியா நடக்கிறது போல நடத்துகிற அபிஷேகம் உன் தலைமையில தான் இருக்கிறது. உனக்காக நான் 40 வருஷம் வெயிட் பண்ணுவேனே ஒழிய என் திட்டத்தை நான் மாற்ற மாட்டேன். உனக்காக 40 வருஷம் இல்லை, 400 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணுவேனே ஒழிய உன்னை மாற்றுவதற்காக, உன்னை சரிபடுத்துவதற்காக, உன்னை திருத்துவதற்காக நான் வெயிட் பண்ணுவேனே ஒழிய என் திட்டத்தை மாத்திரம் நான் மாற்ற மாட்டேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எத்தனை வருஷம் ஆனாலும், நமக்கு எத்தனை வயசானாலும், கர்த்தருக்கு இன்னும் வயசாகல, அவருடைய திட்டத்துக்கு இன்னும் வயசாகல. இன்னும் அந்த திட்டம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல நீங்க வச்ச அபிஷேகம்
கற்பனை பண்ணி பார்க்க முடியாத கனமுள்ள அபிஷேகம், மகிமையான அபிஷேகம். அதற்கு என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை மாற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை எந்த இடத்துலலாம் செதுக்கணுமோ, எந்த இடத்துலலாம் செதில்களை எடுக்கணுமோ, எந்த இடத்துலலாம் என்னை உருவாக்கணுமோ என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஏன்னா குயவன் நான் கிடையாது, குயவன் நீர். நான் குயவன் இல்லை, என் வாழ்க்கைக்கு நான் குயவன் இல்லை, என் ஊழியத்துக்கு நான் குயவன் அல்ல, என் திட்டத்துக்கு நான் குயவன் அல்ல, எல்லாவற்றுக்கும் நீர் நான் குயவன். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மூலமாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். யோனாவை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம். என்ன திட்டம் சொல்லுங்க? நினிவேல போய் பிரசங்கம் பண்ணணும். தெளிவாக தெரியும், திட்டமாக தெரியும். வேணும்னே அந்த திட்டத்தை மாற்றிட்டு தர்ஷீஸுக்கு போகிறோம். யோனா திட்டத்தை மாற்றலாம், கர்த்தர் மாற்ற மாட்டார். யோனாவுக்காக திட்டத்தை மாற்ற மாட்டார், திட்டத்துக்காக யோனாவை மாற்றுவார். திட்டத்துக்காக யோனாவை மாற்றுவார். மாற்றினார், மாற்றிட்டார். ஒரு ஆளுக்காக கடலே கொந்தளிக்குது. ஒரு ஆளுக்காக முழு சமுத்திரத்தை குலுங்க பண்ணுவார். ஒளியே திட்டத்தை மாற்ற மாட்டார். சமுத்திரத்தை குலுக்கனாலும் குலுக்கிறேன், இந்து மகா சமுத்திரத்தையே குலுக்குவேன். ஒரு ஆளுக்காக, அழைக்கப்பட்ட ஒரு ஆளுக்காக, என் திட்டத்தை பெற்ற ஒரு ஆளுக்காக குலுக்குவேன். குலுக்கினார். யோனா நீ வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. உங்கள் எல்லாம் பிரசங்கிகள், ஊழியர்கள். அதனால தான் நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதுனால. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பெருங்கொந்தளிப்பு, பெருங்காற்று, கர்த்தரே அனுப்புறார், கப்பல் ஆட விடுறாரு. கப்பல் ஆடுது. எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டுறாங்க. நம்மால் எங்கே போயிட்டான்? திட்டத்தை மாற்றிட்டா ஜெபிக்க கூட முடியாது. திட்டத்தை மாற்றிட்டா விரக்தியின் விளிம்புக்கு போயிடுவீங்க. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டுட்டு உங்கள் திட்டத்தில் போனீங்கன்னா பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆவியானவர் சிலரோடு பேச விரும்புகிறார். பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன். போயிட்டான். அவனை போய் எழுப்பி கூப்பிட்டு, என்னப்பா, யாருப்பா, என்னன்னு கேட்டால் எல்லாம் விவரமாக சொல்லிட்டான், தெளிவாக சொல்லிட்டான். நான் தான் மாறி வர்றேன், அதனால் என்னையை தூக்கி எங்கே போட்டுருங்க. ஆக யோனா சாகிறதுக்கு ரெடி. யோனா கடலில் போகிறதுன்னா என்னங்க, அவ்வளோதானே. அவன் ரெடியாக இருக்கிறான். என்னையே நீங்கள் ஒரு ஆளை போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுவீங்க? அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் ஃப்ளைட் ஏற போகும்போது இந்த ஃப்ளைட்டில் தீவிரவாதி ஒருத்தன் வர்றான் அப்படின்னு சொன்னால் கூட நான் பயப்படாமல் ஃப்ளைட்டில் ஏறுவேன். ஆனால் அதே ஃப்ளைட்டில் ஒரு ஊழியக்காரன் அவனுக்கு கொடுத்த திட்டத்தை மாற்றிட்டு வேறு திட்டத்தில் அவன் வர்றான்னா அந்த ஃப்ளைட்டில் ஏற மாட்டேன்னார். ஏன்னா அந்த ஃப்ளைட்டுக்கு என்னவே கிடையாது, there is no protection. தீவிரவாதி வந்தால் கூட நான் போகிறதுனால தீவிரவாதியை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் ஒருத்தன் அழைப்பை மாற்றிட்டு திட்டத்தை மாற்றிட்டு ஒருத்தன் இந்த ஃப்ளைட்டில் வர்றான்னா
தப்பி தவறி கூட அந்த ஃப்ளைட்டில் நான் போக மாட்டேன், ஏன்னா எந்த நேரமும் அந்த ஃப்ளைட்டுக்கு ஆபத்து வரலாம். சொல்கிறான், என்னை தூக்கி போட்டுருங்க, என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. வேதம் சொல்லுது, அவங்களுக்கு இவனை தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை. அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் இவன் ரெடி, இவன் சாகிறதுக்கு ரெடி. அவங்களுக்கு தூக்கி போட மனசு இல்லை. ஆனால் இவ்வளவும் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இத்தனை வேலையும் நடக்குன்ற மேட்ரு கர்த்தருக்கு தெரியும். அவர் கரெக்டாக இதுக்கெல்லாம் முன்னாலேயே ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். இவன் என்ன பேசுவான், என்ன நடக்கும், எத்தனை மணிக்கு தூக்கி போடுவாங்க, எல்லா மேட்டரும் அவருக்கு தெரிஞ்சு கரெக்டாக மீனுக்கிட்ட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கட்டளையிட்டார். மீனுக்கு என்ன செய்தார்? என்ன கட்டளையிட்டார்? கரெக்டாக இத்தனை மணிக்கு, இத்தனை நிமிடம், இந்த வினாடி கரெக்டாக போய் இந்த கப்பலுக்கு பக்கத்தில் போய் வாயை திறந்து ரெடி ஆயிரு. 10 செகண்ட் நீ லேட் பண்ணா கூட கதை முடிஞ்சிரும் ஒருத்தனுக்கு. உள்ள வாங்கிக்க. நான் யோசித்து பார்க்குறேன், யோனா சாகிறதுக்கு ரெடி. ஆனால் கர்த்தர் பாருங்க, திட்டத்தையும் மாற்ற மாட்டார், நம்மளை சாகவும் விட மாட்டார். திட்டத்தையும் மாற்ற மாட்டார், நம்மளை சாகவும் விட மாட்டார். மகனே, நீ நினிவேக்கு வர்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். உன்னை குறித்த திட்டம் நினிவேன்னா, நீ நினிவேக்கு வரும் வரை உன்னை நான் விட மாட்டேன். நீயா பிரயாணம் பண்ணலைன்னா மீனை வச்சு பிரயாணம் பண்ண வைப்பேன். வேதத்தில் பாருங்க, பெரிய, ஏற்கனவே சொன்ன பாருங்க, பெரிய காற்று, பெருங்கொந்தளிப்பு, மீன் கூட மீனை பற்றி போட்டிருக்கு. பெரிய மீனுக்கு கட்டளையிட்ட. வர்றதெல்லாம் பெருசு பெருசாக வருதா வாழ்க்கையில்? அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் தலைமையில் இருக்கிற அழைப்பு ரொம்ப பெருசு. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற ஒரு குட்டி பிரசங்கம் 1,20,000 பேரை மனம் திரும்ப செய்ய போகுதுன்னு அர்த்தம். சீரியஸ். இந்த மேட்ரு யோனாவுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறேன், நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவருக்கு என்ன ஆளா இல்லை, வேற ஆளா இல்லை. ஒரு யோனா தானே இருக்கிறான். யோனா பர்பஸாகவே போகிறானே. நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டமிட்டே, தெரியாமல் போகலை, திட்டமிட்டே அவன் தர்ஷீஸுக்கு போகிறானே. யோனா, கர்த்தருக்கு என்ன ஆள் இல்லையே? யோனா போனால் இன்னொரு சோனாவை அனுப்பக்கூடாது. நினிவேக்கு அனுப்ப மாட்டார், எந்த சோனாவையும் அனுப்ப மாட்டார். யோனானா யோனாதான். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த காலவில் அதுதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், எத்தனை இழப்புகள் உங்களுக்கு வந்திருந்தாலும், எவ்வளவு நாட்கள் கடந்து போயிருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் கடந்து போயிருந்தாலும், எத்தனை தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், அத்தனைக்கு மத்தியிலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் திட்டத்தை நான் இன்னும் மாற்றவில்லை, என் திட்டத்தை இன்னும் மாற்றவில்லை. நீ உன் மைண்டை திருப்பு. மீனுகிட்ட கர்த்தர் சொன்னார், நேரா போ, வாயத்தர, உள்ள வருவான், பத்திரமா அவனை வச்சுக்கணும். நீ உள்ள நிறைய முள்ளெல்லாம் இருக்கு, நடு முள்ளு, சைடு முள்ளு, எந்த முள்ளும் அவனை குத்தப்படாது. கவனமாப்பா, எந்த சேதமும் வந்துடக்கூடாது யோனாவுக்கு. ஏன்னா 3 நாள் கழிச்சு அவன் தான் நினிவேல கன்வென்ஷன் பிரசங்கியார். இந்த மேட்ரு யோனாவுக்கே தெரியாது, எனக்கு தெரியும். மீனே, உனக்கு சொல்றேன், யோனாவை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கணுமோ வச்சுக்கோ. உனக்கும் ஃபாஸ்டிங், யோனாவுக்கும் ஃபாஸ்டிங். 3 நாள் சாப்பிடக்கூடாது. திட்டத்தை மாற்றி போனால் மீனுக்குள்ளே போக வேண்டியது வரலாம். யாருக்கு தெரியும், சிலர் மீன் வயிற்றுக்குள்ளே இப்பயே இருந்தாலும் இருக்கலாம்.
இருக்கிற மாதிரி இருந்தால் இப்பமாவது மனம் திரும்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். சமுத்திரம் குலுங்குற மாதிரி இருந்தால் மனம் திரும்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் திட்டத்தை மாற்றவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இதே யோனா 3 நாள் கழிச்சு கர்த்தர் சொல்லிட்டார். 3 நாள் கழிச்சு மீனுகிட்ட, இதை யோனா கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த யோனா தான் யோனா கிட்ட இப்போ சொன்னால் அவன் காதே கேட்குற லெவலில் இல்லை. எல்லாம் யாருக்கிட்ட சொல்கிறாரு? மீனுகிட்ட சொல்கிறாரு. 3 நாள் கழிச்சு உனக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனை கொடுப்பேன், நானே கொடுப்பேன். வாமிட்டிங் சென்சேஷனை கொடுக்கும்போது கரெக்டாக அவனை வெளியே தள்ளிடு. எந்த சேதமும் இருக்கக்கூடாது. அப்படியே உயிரோட எப்படி உள்ள வந்தானோ அப்படியே வெளியே வரணும், சரீர பிரகாரமா. ஆனால் உள்ள ஆவியில், மனசில், எண்ணத்தில், ஆட்டிடியூடில் எல்லாம் 3 நாளில் மாறிடுச்சு. உள்ள உட்காந்து ஜெபம்லாம் நடக்குது, உள்ள உட்காந்து வேண்டுதல்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா, யோனாவை திட்டத்துக்காக மாற்றினார். யோனாவுக்காக தேவன் திட்டத்தை மாற்றவில்லை. வெரி சீரியஸ், வெரி சீரியஸ், சீரியஸ் பிஸ்னஸ். அதனால தான் ஊழியம் என்பது, அழைப்பு என்பது, அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர்ட்ட திரும்ப திரும்ப சொல்லணும், உம்முடைய திட்டத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை இன்னும் மாற்றும், இன்னும் மாற்றும். நீர் மாறாதவர், உம்முடைய திட்டம் மாறாது, என்னை நான் மாற்றேன். நம்ம இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் என்றும் என்றும். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் அப்படி ஆயிட்டாங்க. அவங்க தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நேற்றும் என்றும் என்றும். 2 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாலே மாறிட்டேன், எல்லாம் மாறிட்டேன், ஃபுல் முடிஞ்சது, கதை முடிஞ்சது. இனி நான் யார் பிரசங்கத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவனே ஒழிய பிரசங்கம் கேட்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. உருப்பட மாட்டீங்க. விசுவாசி வாரத்துக்கு ஒரு பிரசங்கம் கேட்கணும்னா, ஊழியக்காரன் ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் கேட்க வேண்டும். சீரியஸ், சீரியஸ், சும்மா இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் என்பது சும்மா இல்லை, மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், மாறிக்கொண்டே இருக்கு. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை போடுங்க ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. நான் மாறாமல் ஞாயிற்றுக்கிழமை சபையில் நின்று மக்களை மாற்ற முடியாது. மாறின ஊழியர் தான் மற்றவர்களை மாற்ற முடியும். ஏன் மக்கள் மாறவே மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் ஜனங்கள் மாறவே மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவோ பிரசங்கம் பண்ணிட்டேன், எவ்வளவோ என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், இந்த ஆளுக மாறவே மாட்டேங்கிறாங்க. தீர்க்க தரிசனம் நம்பர் 1 எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 70 வருஷம் ஆனாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், நீங்கள் மாறும் வரை. நீங்கள் மாறிக்கொண்டே போகும்போது நீங்கள் ரொம்ப பிரசங்கம் பண்ணாமலே ஜனங்கள் மாறுவார்கள். நீங்கள் ரொம்ப பிரசங்கம் பண்ணி ரொம்ப அதுக்காக போட்டு பாடுபட வேண்டியதில்லை. மாறணும், மாறணும், நம்ம மாறணும். கடைசியாக புதிய ஏற்பாட்டில் பேதுருவை கர்த்தர் அழைத்தார். பேதுருவை குறித்து பெரிய திட்டம் கர்த்தருக்கு. அவனை வச்சு தான் ஒரு பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கத்தின் மூலமாக தான் 3000 பேர் ரட்சிக்கப்படணும். அந்த 3000 பேரை வச்சு தான் இந்த பூலோகத்தில் சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும். பெரிய திட்டம். இந்த திட்டத்தை மனதில் போட்டுக்கிட்டு தான் அங்கே வலையை போட்டுக்கிட்டு இருந்த பேதுருவை கூப்பிட்டார், எனக்கு பின்னால் வான்னு. நான் சொல்கிறேன், கூப்பிடும்போது இவ்வளோ பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருக்கின்ற மேட்ரு பேதுருவுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், உங்களை பற்றி கர்த்தர் எவ்வளோ பெரிய திட்டங்கள் போட்டிருக்கிறாருன்னு இன்னும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய்
உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னை குறித்த உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. கற்பனைக்குள்ளே எட்ட முடியாது, இந்த மூளைக்குள்ளே அதை கொண்டு வர முடியாது, நினச்சி பார்க்க முடியாத பெரிய திட்டங்கள். நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிறா. நான் சொல்கிறேன், சில தவறுகள், சில பிழைகள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், சில குற்றங்கள் கூட நடந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த குற்றங்களையெல்லாம் நான் கழுவி எடுத்து, அந்த பிழைகளையெல்லாம் துடைத்து எடுத்து மறுபடியும் உன்னைய கொண்டு வந்து என் திட்டத்தை நிறைவேற்ற நான் வைக்க முடியும். அதுக்கு பேதுரு ஒரு பெரிய சாட்சி. பேதுரு ஒரு பெரிய சாட்சி. இவன் கர்த்தர் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணது மாத்திரமல்ல, கர்த்தரை சபித்தான், கர்த்தரை மறுதலித்தான், போயிட்டான். இதுக்கு மேலே நம்மளால் ஊழியம் செய்ய முடியாதுன்ற இடத்துக்கு போயிட்டான். ஏன்? காரணம் என்ன? உள்ள குற்ற உணர்வு அவனை போட்டு அப்படியே பாடாப்படுத்துது. ஒரு உறுத்தல், குற்ற மனசாட்சி. பண்ணிட்டனே செஞ்சிட்டனே. எனக்கு தெரியாது, இங்கே யாராவது அப்படி இருக்கலாம். ஏதோ சில தவறுகள், ஏதோ சில பிழைகள் என்னைக்கோ நடந்தது உங்கள் வாழ்க்கையில். அது உங்களை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கலாம். பண்ணிட்டனே செஞ்சிட்டனே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அதே பேதுருவை திரும்ப போய் நான் கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா, அவனை மட்டும் தனியாக போய் சந்திச்சார். உயிர் தெளிந்த பிறகு பேதுருவை மட்டும் தனியாக போய் சந்திச்சார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ மாறி இருக்கலாம் பேதுருவே, நீ என்னை மறுதலிச்சிருக்கலாம் பேதுருவே, நீ என்னை சபிச்சிருக்கலாம் பேதுருவே, ஆனால் நான் மாறாதவர். நான் என் திட்டத்தை இன்னும் மாற்ற மாட்டேன். பேதுரு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி யோவானை வச்சு நான் பிரசங்கம் பண்ண வைக்க முடியாது. பேதுரு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி யாக்கோபை வச்சு நான் இப்படி பிரசங்கம் பண்ண வைக்க முடியாது, சபையை நிறுவ முடியாது. பேதுருவே, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு உன்னைய பார்த்து நான் சொல்லிட்டேன். என் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு. மாறாது. இன்னும் நான் உன்னை நம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். இன்னும் நான் உன்னை நம்புறேன். இன்னும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னும் உன்னை கொண்டு மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். இன்னும் உன்னுடைய கர்ச்சீஃப் போட்டா வியாதி சுகமாக முடியும். இன்னும் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வர முடியும். சபையை ஸ்தாபிக்க முடியும். லட்சங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக மாற முடியும். பேதுருவே, இன்னும் நான் உன்னை நம்புகிறேன். நீ மாறி இருக்கலாம், நான் என் திட்டத்தை மாற்ற மாட்டேன். நம்முடைய தேவன் அடுத்தடுத்து தருணங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Our God is a God of second chances. நம்முடைய தேவனை போல உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. செகண்ட் சான்ஸை கொடுக்கிறார், தேர்ட் சான்ஸை கொடுக்கிறார். எப்படியாவது இவன் திருந்திரணும், வந்துடணும், திட்டத்தை நான் மாற்ற மாட்டேன். ஆனால் இதோட நான் சொல்லி முடிச்சா கரெக்டாக இருக்காது. கர்த்தர் தருணங்களை கொடுப்பார். தருணங்களை கொடுக்கும் பொழுது இவன் எத்தனை தருணம் கொடுத்தாலும் திருந்தவே மாட்டான் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டார்னா, கவனிங்க, செகண்ட் சான்ஸ் கொடுத்தவர் செகண்ட் சாய்ஸுக்கு போயிடுவார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் சான்ஸ் வேற, செகண்ட் சாய்ஸ் வேற. சவுல் தான் தேவனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். Do you know that? சவுல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், தாவீது அல்ல. தாவீது செகண்ட் சாய்ஸ். தேவனுடைய ரெண்டாவது தெரிந்தெடுப்பு தான் தாவீது. தேவனுடைய முதல் தெரிந்தெடுப்பு சவுல். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் சவுல் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்திருந்தால்
அவனுக்கு கொடுத்த தருணங்களை பயன்படுத்தி கர்த்தர்கிட்ட திரும்பி இருந்தா, சவுலுக்கு அடுத்து யோனத்தான் தான் ராஜாவாயிருக்க வேண்டும். யோனத்தானுக்கு அடுத்து மேவிபோசேத் தான் ராஜாவாயிருக்க வேண்டும். சவுல் பரம்பரை தான் ராஜ பரம்பரையாய் மாறி இருக்க வேண்டும். சவுல் பரம்பரை தான் ராஜ பரம்பரையாய் இருந்திருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு, அவருடைய அனாதி ஞானத்தில் அவர் கண்டுபிடிச்சிட்டார், இந்த சவுல் என்னைக்கும் திருந்த மாட்டான். ஆகவே சவுலுக்கு பதிலாக தாவீதை தெரிந்தெடுத்தார். சவுல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், யூதாஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், மத்தியா இல்ல. மத்தியாவை கர்த்தர் தெரிந்தெடுக்கல, யூதாஸ். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலேயே கிளவரஸ்ட், இருக்கிறதுலேயே புத்தி கூர்மை உடையவன் யூதாஸ் காரியோத்துன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க சொல்றாங்க, யூதாஸ் காரியோத்து மாத்திரம் கர்த்தர்கிட்ட அழைப்புல உண்மையா இருந்திருந்தா அவன் தான் ஏராளமான நிருபங்களை எழுதியிருப்பான், பவுல் அல்ல. சீரியஸ் சீரியஸ். இந்த காலவில்ல, கர்த்தாவே எனக்கு பதிலா இன்னொருத்தர் வேண்டாம் ஆண்டவரே, நான் மாறுறேன் கர்த்தாவே, நான் மாறுறேன் ஆண்டவரே. யாருக்கு தெரியும், நீங்களே கூட கர்த்தருடைய செகண்ட் சாய்ஸாக இருக்கலாம். வேற யாரையோ கர்த்தர் தெரிந்தெடுத்து அவங்க உண்மை இல்லாமல் போனதுனால உங்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, எனக்கு பதிலாக வேற யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நான் திருந்துறேன், நான் மாறுறேன், நான் வர்றேன். இந்த ஓட்டத்தை வாழ்க்கையே இல்லை, ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நமக்காக திட்டத்தை மாற்ற மாட்டார், திட்டத்துக்காக நம்மை மாற்றுவார். திட்டம் இன்னும் அப்படியே இருக்கிறது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் போட்ட திட்டம், உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் போட்ட திட்டம் அப்படியே இருக்கிறது, மாறல. பல பிழைகள் நடந்திருக்கலாம், பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பல டீவியேஷன்ஸ் கூட நடந்திருக்கலாம், பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கலாம். இந்த காலையில் கர்த்தர் சொல்றாரு, என்ன நடந்திருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, இப்போ மறுபடியுமாய் அந்த திட்டத்துக்கு நேரம் நான் உன்னை அழைக்கிறேன். ஆர் யூ ரெடி டு கம்? நீ வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறியா? எழுப்பி நிற்போம், கண்களை போடுவோம். என் விருப்பத்தையும் என் திட்டத்தையும் என் மூளையில் உதிச்சதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நான் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. அதுக்காக நீங்க தேடி வந்து என்னை அழைக்கல. உங்க திட்டம், உங்க கருவில் உருவான, உங்க இருதயத்தில் உருவான அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அது என்னவா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, அந்த திட்டத்துக்குள்ள நான் வரும்பொழுது தான் எனக்கு சமாதானம். எனக்கு நீங்க கொடுக்குற அந்த செகண்ட் சான்ஸ், அந்த தருணங்களை எல்லாம் இதுவரை நாளில் தட்டியிருந்தேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். செகண்ட் சாய்ஸுக்கு நீங்க போயிட வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு பதிலாக வேற யாரையும் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஆண்டவரே. I commit myself. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா
அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் உண்மையா சொல்லுங்க, களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை ஹல்பரஹே கதரபா திருச்சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கை ரிப்லரஹே கதர் பலானபா களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் ராஜா ராஜா களிமண்ணா. இன்னும் வணங்க ஆண்டவர், இன்னும் வணைஞ்சு ஆண்டு நீ வணைந்திடுமே. குயவன் கையில் உண்மையா சொல்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடும். நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, உலகத் தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்டவரே, வேறு பிரித்தவரே, அழைத்தவரே, அபிஷேகித்தவரே, இந்த கால நேரத்தில் எங்க மீது நீங்க வச்சிருக்கிற அந்த பெரிய திட்டம் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாம அது அப்படியே இருக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. மாற வேண்டியது நீர் அல்ல, மாற வேண்டியது நாங்க. எங்கள் எண்ணங்களை, சிந்தைகளை, ஆட்டிடியூடை, எங்கள் வார்த்தைகளை, எங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையோடு, விசேஷமாக உம்முடைய வார்த்தையோடு, வசனத்தோடு அதிக நேரம் செலவழித்து எங்களுக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே இந்த காலவெளியில் நீர் கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிறீர், நீர் இடைப்பட்டிருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்கள் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றதா இருக்கணும் ஆண்டவரே. ஊழியங்கள், ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியமும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியக்காரரும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரராய், ஊழியமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற அத்தனை ஊழியங்களும் ஊழியர்களும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றுகிறவர்களாக, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.